நமக்கு மத்தியிலே உரையாற்ற இருப்பவர் நம்முடைய மதரசத்துல் உஸ்மானியாவுடைய ஆரம்ப நாட்களிலே இங்கே பெண்களுக்கான தராவீஹ் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்றைய நேரத்திலே பெண்களுக்கான தராவீஹ் தொழுகை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ஹாஃபில் அவர்கள் தங்களுடைய மௌலவி ஆளும் வட்டத்தை முடித்து பல்வேறு சேவைகளிலே இன்றைக்கு மலேசியா காஜான் பகுதியிலே மஸ்ஜித் இந்தியாவிலே பேஷ்மாவாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஹஜரத் அவர்கள் அப்துல் நாசர் சிராஜி ஹஜரத் அவர்கள் அவருடைய சார்ந்தவர்கள் இப்போது மலேசியாவிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜரத் அவர்கள் இப்போது நமக்கு மத்தியிலே வாழ்த்துறை வழங்குவார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, Rabbi Allah, Hasbi Allah, Tawakkaltu ala Allah, Tawakkaltu ala Allah, wa atasawtu billah, la hawla wa la quwwata illa billah. Alhamdulillah ya man syaraha sudurana wa ya man hadaytana li hadha al-islam. Wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqala Allahu ta'ala fil Qur'anil Karim, Rabbi zidni ilma, sadaqallahu al-azim. Qala Nabiyyuna Muhammadun sallallahu alaihi wasallam, khairukum man ta'allama al-Qur'ana wa 'allamahu, kama qala alaihi salatu wassalam. Sarva pugal alaykum Allahu wa alhamdulillah. Allahin anbum karnayum Anna Rabbana sallallahu alaihi wasallam அவர்களும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபா பெண்கள் தாபியீன்கள் மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து மனித முன்னாள் ஆண்கள் மக்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. கணித்திற்குரிய அல்-மதரசத்துல் உஸ்மானியா 37ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் தலைவர் அவர்களே, இந்த மதரசாவின் தகுதிமிக்க உஸ்தாத்மார்களே, நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஆத்மார்களே, பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எப்போது இந்த பரிசு பொருட்களெல்லாம் கொடுப்பார்கள் என்கிற ஆவலோடு காத்திருக்கிற அன்புடைய குழந்தை செல்வங்களே, உங்களோடு ஒருவராக இந்த மதரசாவில் இருந்தவர் தான் நமது மதரசாவின் முதல்வர் முகமது இலியாஸ் பாத்தவி அவர்கள். 1998ஆம் ஆண்டிலே இங்கே தொலைவைக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த வகையில் மதரசா உஸ்மானியாவிற்கு எனக்கும் நிறைய பெரிய தொடர்பு இருக்கிறது. அன்றைய காலத்திலே தொலைவைக்கிற போது தொலைவைத்ததற்கு பிறகு ஒரு பால் தருவார்கள். அந்த பால் சாதாரண பால் அல்ல, ஞானப்பால். காரணம், அந்த பாலிலே சர்க்கரை இருக்க, உப்பு தான் இருக்கும். அந்த பாலை குடித்ததற்கு பிறகு நான் எந்த பள்ளிவாசலில் கொண்டாலும் என் பின்னால் எத்தனை ஆட்கள் என்றாலும் எனக்கு பயன்படுவது. அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்த மதரசா இந்த மதரசா என்று இந்த நேரத்தில் குறிப்பிடுவதில் பெருமையடைகிறது. இது போன்ற மதரசாக்கள் தான் என்னை போன்ற ஆளுங்களை மட்டுமல்ல, இந்த குழந்தைகளை மட்டுமல்ல, என்னை போன்ற ஆளுங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறது, பக்குவப்படுத்தி இருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 10 குழந்தைகள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், உபைதுல்லாஹ் இப்னு அப்பாஸ், மஅதூத் இப்னு அப்பாஸ், ஃபதுல் இப்னு அப்பாஸ், கசீர் இப்னு அப்பாஸ், இப்படி 10 குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த தாயார் உம்மத் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், எனது 10 குழந்தைகளை நான் ஓதி படித்து
படிக்க வைத்து ஆளுநராக ஆக்கிவிட்டேன். இப்போது அந்த 10 குழந்தைகளும் 10 ஊர்களிலே பணி செய்கிறார்கள், 10 நாடுகளில் பணி செய்கிறார்கள். இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ் தஆலா நாளை நேரத்திலே கேள்வி கேட்பானால் நான் 10 ஆளுங்களை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லுவேன். அந்த 10 குழந்தைகளும் 10 நாடுகளிலே அவருடைய கபர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த தாய் பெண்ணிடம் கொண்ட ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிற போது இந்த மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பச்சான் சேராஜியார் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஆலிமாக்களாக உருவாக்கி மதரசாவை 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை விட அவர்களுக்கு பெரிய பாக்கியம் வேறு இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய சேவைகளை துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் கபூல் செய்து அதற்கேற்ப பன்மடங்கு கூலிகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மதரசா கல்வி என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற ஆரம்ப அடிக்கல் இந்த மதரசாவில் தான் நடத்தப்படுகிறது. மற்ற மதரசாவை தாண்டி சமுதாயத்தில் எந்த எழுச்சியும் எந்த முயற்சியும் உங்களால் பார்க்க முடியாது. இன்றைக்கு அறிவியல் டெக்னாலஜி உலகம், மருத்துவ உலகம், சயின்ஸ் உலகம் என்று இந்த உலகம் மாறி போனால் இந்த சமூகத்தை கட்டமைக்கிற முதல் அஸ்திவாரமாக இந்த மதரசாக்கள் தான் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த மதரசா குழந்தைகளை தாண்டி ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் எண்ணி பார்க்க முடியாது. இந்த குழந்தைகளை பரிபடுத்தி அவர்களை மார்க்க வழிகளை கொண்டு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பாடமாக இந்த மதரசாக்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்களை ஊக்கப்படுத்துகிற விதத்திலே தான் இது போன்ற ஆண்டு விழாக்கள் வருடந்தோறும் பரிசுகளை வாங்கி குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிற விதத்திலே நடத்தப்படுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையோ துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான 4 விஷயங்களை திருக்குர்ஆன் நமக்கு பட்டியலிட்டு தருகிறது. ஒன்று ஆன்மீகம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, ரப்பஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தாரையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த துஆக்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆக்களெல்லாம் பதிவு செய்கிறார். ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். இரண்டாவது சமூக கட்டமைப்பு. அல்லாஹும்ம ரப்பஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த நகரத்தை சமூக கட்டமைப்பு நிறைந்த பாதுகாப்பு நிறைந்த நகரமாக ஆக்குவாயாக என்று வாசித்திருப்பார்கள். மூன்றாவது பொருளாதாரம். வருஷத்தும் என்ன சொன்னார், இந்த நகரத்திற்கு யா அல்லாஹ் பொருளாதார வளர்ச்சி தருவாயாக. நான்காவதாக கல்வி. ரப்பனா வஅத்திஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. யா அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு ஒரு சிறந்த ஆசிரியரை கொடு. அந்த ஆசிரியர் திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்கிற ஒரு சிறந்த ஆசிரியரை கொடு என்று துஆ செய்தார்கள். அந்த ஆசிரியர் தான் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த சமுதாயத்தில் இந்த 4 கட்டமைப்பு இருக்கிறதோ அதுதான் முன்னேறிய சமுதாயம். அந்த சமுதாயமாக நம்மை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த 4 விஷயங்களை 3ஐயும் கட்டமைப்பது இந்த கல்விதான். எனவேதான் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு மார்க்க கல்வி அதிகப்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹ் தஆலா நம்மை கேட்கும்படி உத்தரவிடுகிறார். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிறப்பு கேட்காதவர்கள் காத்திருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடைசி நேரத்திலே படித்திருக்கிறார்கள். சக்கராத் நாளிலே படித்திருக்கிற போது தன்னுடைய அன்பு குழந்தை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். பாத்திமா, உன் தந்தையிடம் சென்று எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது, ஒரு போர்வை வாங்கி விட்டு வா என்று அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மேல் போர்த்தியிருக்கிற ஒரு போர்வையை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த போர்வையை போர்த்திக் கொண்டு
கதீஜா அம்மா சொன்னார்கள், பாத்திமா எனக்கு ஒரு உதவி செய். உன்னுடைய தகப்பனார் வர இருக்கிறார், அவருடைய வருகைக்காக வேண்டி முன்கூட்டியே வருகிறார். அந்த கஸ்தூரி நறுமணம் இப்போது நம்முடைய வீட்டு வாசலில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதற்கு முன்னால் நாம் எழுந்து நிற்க வேண்டும். எனவே இதை கொஞ்சம் தாங்கி பிடித்து எழுப்பி நிற்கிறது என்று கேட்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கைத்தாங்க தாயாரை எழுப்பி நிற்க வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிருந்த போது அவர்களை எழுந்து நின்று வரவேற்பு கொடுத்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அம்மா, இந்த வயதுக்கு முடியாத இந்த வயதிலையும் நோய்வாய்ப்பட்ட இந்த நிலையிலையும் என்னுடைய தகப்பனாருக்கு நீங்கள் எழுந்து வரவேற்பு கொடுக்க வேண்டுமா என்று கேட்டபோது கதீஜா அவர்கள் சொன்னார்கள், அன்பு மகனே, நான் உன்னுடைய தகப்பனாரை திருமணம் செய்ய நான் முதல் எந்த காலத்திலேயும் அவர் வீட்டுக்குள்ளே வருகிற போது நான் உட்கார்ந்ததில்லை, நான் படுத்திருந்ததில்லை. அவர் வருகிற போது வாசலில் நின்று வரவேற்பது எனக்கு வழக்கம் என்று சொன்னார்கள். இன்றைய சமுதாயத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் இந்த செய்தி தெரிய வேண்டிய ஒரு செய்தி. அப்படி அவர்கள் வரவேற்பு கொடுத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிதாபப்பட்டார்கள். கதீஜா, இந்த வயதிலேயும் இப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயும் எனக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டுமா என்று ஆறு தழுவி அந்த அம்மையாரை தனது மடியிலே படுத்து படுக்க வைத்தார்கள். கதீஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். கதீஜா அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் நான் எதையும் கேட்டதில்லை. கதீஜா அம்மா அவர்கள் மிகப்பெரிய செல்வ செய்வார்கள், நமக்கெல்லாம் தெரியும். அவருடைய வியாபார பொருட்கள் எல்லாம் மக்காவுக்குள்ளே வருகிற போது மிகப்பெரிய புழுதியை கிளப்புவார். ஒட்டங்களுடைய அந்த சப்தங்களை கேட்கிற போது வீட்டுக்குள்ளே உடங்கி கிடக்கிற எல்லா மனிதர்களும் வெளியே வந்து எட்டி பார்ப்பார்களாம். ஒரு ஊர்வலமாய் ஒட்டகை கூட்டங்கள் மக்கா நகருக்குள்ளே வருவதை பார்த்துவிட்டால் கதீஜாவுடைய வியாபார பொருட்கள் எல்லாம் வணிக பொருட்கள் எல்லாம் மக்காவுக்குள்ளே வந்துவிட்டது என்று புதுமைப்பார்கள். மிகப்பெரிய செல்வசிமாட்டி மல்டி மில்லியனியர். ஆனால் ஒரு கட்டத்திலே அவர்கள் எப்படி மாறிப்போனார்கள் என்று சொன்னால், மக்கா வாசிகளால் அவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட போது, புறக்கணிக்கப்பட்ட போது சாப்பிடுவதற்கு உணவில்லை, சாப்பிடுவதற்கு நீர் இல்லை. கல்லின் செடியை அவர்கள் அதை பிரித்து அதை சாப்பிட்டார்கள். அதை சாப்பிடுகிற போது வாயெல்லாம் புண்ணாகி போனது. ஒரு காலத்திலே கொடியேற்றி பிறந்த கோடீஸ்வரி கதீஜா பசிக்காக வேண்டி கள்ளிச்செடி சாப்பிட்டதாக வரலாறு. அப்படிப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மறுபடித்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்காக 3 விஷயங்களை நீங்கள் எனக்காக செய்ய வேண்டும். ஒன்று, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இரண்டாவது, நான் ஜனாதாவாகி நான் கபரிலே அடக்கம் செய்யப்படுகிற போது உங்களுடைய மேலாளரின் மீது நீங்கள் போட்டி விட வேண்டும். அந்த தர்க்கத்தால் கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த ஆசை நிறைவேற்றுகிறது என்று சொன்னார்கள். மூன்றாவது, எனக்கு 4 பெண் குழந்தைகள், 3 குழந்தைகள் நான் ஹயாத்தில் இருக்கிற போது அவர்களுக்குரிய மணமக்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து விட்டேன். மீதி இருப்பது இந்த பாத்திமா மட்டும்தான். ஒரு 7-8 வயது நிரம்பிய ஒரு சின்ன திரும்பி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களுக்கு நல்லபடியாக ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்து இந்த உலகத்திலே ஒரு பெண் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று உபதேசம் செய்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தாய் மக்கா நகரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை தொழ நினைக்கிற போது குறைஷி காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ தொல்லைகள் கொடுத்தார்கள். ஒரு இடத்தில் என்ன செய்தார்கள், யார் முஹம்மதின் மீது மலக்குடலை வீசுகிறாரோ அவருக்கு நான் நிறைய கண்டகாசிகளை தருவேன் என்று அபூஜஹல் உத்தரவிடுகிறார். அவர்கள் மீது மலக்குடலை போடப்பட்டது. சஜிதாவில் இருக்கிறார்கள். ஒரு ஒட்டகையின் மலக்குடல் எவ்வளவு பெரிய ஒரு கனமான ஒரு பொருள். அப்படி போடப்பட்ட போது எல்லா குறைஷிகளும் கைவிட்டு சிரித்தார்கள்.
அபூஜல், உத்துபா, ஷைபா போன்ற கொடிய காப்பிரிகள் கைவிட்டு சிரித்தார்கள். இந்த செய்தி பாத்திமா அம்மாவிற்கு போகிறது. சுற்றிலும் முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் அருகில் சென்று அந்த மலக்கூடலை அகற்றுவதற்கு பயம். காரணம், அன்றைய காலத்திலே மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்த குறைஷிகள் பலகீனமான எண்ணிக்கை கொண்டவர்கள். அதை அகற்றுவதற்கு பயன்பட்டார்கள். அவர்கள் வேகமாக பாத்திமா அவர்களை அழைத்தார்கள். அம்மா, உங்கள் தகப்பனார் எப்படியெல்லாம் கொடுமைசுகிறார்கள், வந்து பாருங்கள் என்று கேட்டார்கள். பாத்திமா அம்மா அந்த சின்ன சிறுமி 8 வயது குழந்தை ஓடி வருகிறார். என் அத்தாவை, என் தகப்பனாரை இப்படியாக நீங்கள் கொடுமை செய்வீர்கள் என்று இந்த குறைஷி காவல்களை பார்த்து திட்டிவிட்டு அந்த மலக்குடலை எடுப்பதற்காக கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியின் மீது மலக்குடலை போட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி வந்து அழுது அந்த மலக்குடலை அகற்றுவதற்காக குனிகிறார்கள். இங்கேதான் கவனிக்க வேண்டும். அப்படி குனிகிற போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா கம்பெனி நகருக்கு பாத்திமா குடிய வேண்டாம், உட்கார் அறியாமல் வந்திருக்கிறார், உன் கழுத்து எழுந்து தெரிகிறது, சுற்றிலும் அந்நிய ஆடவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். எனவே நீ குனிந்து எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நீ போய் வீட்டிலே சென்று ஒரு உட்காரை அணிந்து கொண்டு வா என்று சொன்னார்கள். ஒரு 8 வயது சிறுமிக்கு ஒரு தகப்பன் சொல்கிற ஒழுக்கம் இருக்கிறது. அதுதான் பாத்திமா போன்ற சிறந்த தலைவிகளுக்கு சமுதாயத்துக்கு தந்திருக்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற ஒழுக்கத்தை
சிறந்த ஒரு பெண்மணியை இந்த உலக வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடியாது. அன்றைய காலத்திலே ஒரு பெண் இறந்துவிட்டால் வெட்ட வழியிலே இருந்து சொல்வார்கள். முதலாக சந்தூக்கிப்பட்டு தயாரிக்கப்பட்டது அன்னை பாத்திமா அவர்களுக்கு காரணம். அந்த பாத்திமாவுடைய ஜனாதாவுக்கு யாருமே கண்டுகொள்ளவில்லை என்று வரலாறு. யாருக்கும் தெரியாமல் கொலை வைக்கப்பட்டது, யாருக்கும் தெரியாமல் அடக்கம் செய்யப்பட்டது. காரணம், அந்நிய ஆடவர்களின் பெண்களை பாத்திமா அகப்படைக்க கூடாது என்பது அன்னை பாத்திமாவுடைய ஆசை. அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தந்தது இந்த மார்க்கம். இந்த ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இது போன்ற மதரசாக்கள். அந்த ஒழுக்கத்தை கற்பிக்க தவறியதால் தான் கடையூர் போன்ற ஊர்களில் அந்த இஸ்லாமிய பெண்மணிகள் இளமையில யுவதிகள் பகிராமல் பேசுகிறார்கள். எப்படி இன்ஸ்டாகிராம் யூடியூபில் மீடியாக்களை பார்க்கிற போது நமக்கு அந்த பெண்ணுக்கு வெட்டமில்லை, ஆனால் நாம் வெட்டப்படுகிறோம். ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஆட வைத்துக் கொண்டு எத்தனையோ இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களை கைவிட்டு சிரிக்கிறார்கள். இது போன்ற அவலங்களை ஏற்படக்கூடாது என்று சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை தருகிற இந்த மதரசாக்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த குழந்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம நினைக்கிறோம் குழந்தைகள்லாம் அது ஒன்றும் தெரியாது, அது ஒரு அளவுக்கு தான் அறிவிட்டு நினைக்கிறோம். அப்படி இல்லை, குழந்தைகள் நம்மளோட புதுசாக இன்னைக்கு குழந்தைகள்லாம் டிஜிட்டல் குழந்தைகள். நம்ம காலத்தில் தொழில்நுட்பம் இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, அறிவு வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. குழந்தைகள் பிறக்கிற போது அந்த செல்போனில் எப்படி ஓப்பன் பண்ணும்போது எப்படி கேம் விளையாடுங்கிற தொழில்நுட்பத்தோடு பிறக்கிற குழந்தைகள். இந்த குழந்தைகள் தான் நாளை தலைவர்கள். அந்த குழந்தைகளை சரியான பாதைக்கு அழைத்து செல்கிற மிகப்பெரிய காரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய பாலமாக விளக்குவது போன்ற மதரசாக்கள். இந்த மதரசாக்கள் காலமெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்ப எல்லா வகையிலும் நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த மதரசாவை கியாமத் நாள் வரை நீடிப்பதற்கும் இது போன்ற மதரசாக்களாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய புரட்சியும் எழுச்சியும் ஏற்படுத்தி கொள்வாராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆண்டு விழாக்களை போன்ற சேவைகளை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வாராக. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்கு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் குறைவான நேரத்திலே நிறைவான பல்வேறு தகவல்களை நமக்கு மத்தியில் வழங்கியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்களுக்கு இந்த மதரசாவின் சார்பாக நினைவு கொண்டாடையை